இரவு நேரம். அனன்யாவின் போன் அலறியது. எடுத்து பார்த்தால் சித்தி மரகதத்திடமிருந்து வீடியோ கால். பயந்து கொண்டே அட்டன் செய்தாள். ஏய் பிச்சைக்காரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த முடவன் கூட குடும்பம் நடத்துறது அவ்வளவு சுகமா இருக்கா? மரகதத்தின் குரல் விஷத்தை கக்கியது. ரம்யா பின்னாலிருந்து சிரித்தாள். அக்கா, அவனுக்கு தான் கண்ணும் தெரியாது காலும் வராது. அப்புறப்படி இவ அங்க வேலைக்காரி வேலைதான் செஞ்சாகணும். ஏ அனன்யா, உன் தம்பிய நாங்க நினைச்சா இப்பவே அந்த ஹாஸ்டல்ல இருந்து தூக்கிடுவோம். ஒழுங்கா அந்த வர்மன் வீட்டு லாக்கர் சாவிய திருடு. சித்தி ப்ளீஸ், தம்பிய விட்டுடுங்க, நான் எதையும் திருட மாட்டேன். அனன்யா கதறினாள். அப்படியே செத்து தொலைடி. உன்னை பெத்தப்பவே உன் அப்ப உன்னை கொன்னு இருக்கணும். நீ ஒரு தரித்திரம் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தாள் மரகதம். அனன்யா அப்படியே தரையில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். அவளது கௌரவத்தையும் பிறப்பையும் அவ்வளவு கேவலமாக பேசியது அவளை உடைத்து போட்டது. திடீரென ஒரு வலுவான கரம் அவளது தோலை பற்றியது. அனன்யா நிமிர்ந்து பார்த்தாள். கௌதம் முகமுடி இல்லாமல் தன் முழு கம்பீரத்துடன் அவளுக்கு முன்னால் நின்றிருந்தான். அவன் கண்களில் அனல் தெரித்தது. அனன்யா, அழாதே, அவன் குரல் கட்டளையிட்டது. அவள் எதையும் யோசிக்கவில்லை. சட்டென எழுந்து கௌதமன் மார்பில் முகம் புதைத்து கட்டியணைத்துக் கொண்டாள். எனக்கு யாரும் இல்லைங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, நான் ஒரு தரித்திரம்னு சொல்றாங்க என்று தேம்பினாள். கௌதம் அவளை இறுக அணைத்துக் கொண்டான். யார் சொன்னது உனக்கு யாரும் இல்லைன்னு? நான் இருக்கேன். இனிமே அந்த பக்கத்திலிருந்து ஒரு போன் கூட உனக்கு வராது. நான் பாத்துக்கிறேன் என்று அவள் தலையை கோதிவிட்டான். மெதுவாக அவளது விம்மல் தணங்கியது. அனன்யாவுக்கு தான் கௌதமின் அணைப்பில் இருப்பதே அப்போதுதான் உறைந்தது. அவனிடமிருந்து விலக முயன்றாள். ஆனால் கௌதம் அவளை விடவில்லை. அவன் அவளது முகத்தை மென்மையாக தன் கைகளில் ஏந்தினான். அவனது கட்டை விரலால் அவளது கண்ணீரை துடைத்தான். அவனது பார்வை அவளது இதழ்களில் நிலைத்தது. கௌதம், அது அனன்யா தடுமாறினாள். அவளது இதயம் மேலம் கொட்டியது. சத்தம் போடாத அனன்யா, இந்த ஒரு நிமிஷம் நீயும் நானும் மட்டும்தான் என்று முணுமுணுப்பதபடி அவன் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்தான். அவன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். பிறகு அவளது கன்னங்களில் தன் இதழ்களை பதித்தான். அனன்யாவிற்கு உடல் சிலிர்த்தது. இது அவள் எதிர்பார்க்காத ஒரு நெருக்கம். அவளது கண்கள் தானாக மூடிக்கொண்டன. அவன் அவளது கழுத்தருகே தன் முகத்தை கொண்டு சென்று, நீ என் வைரம் அனன்யா, உன்னை தொலைக்க நான் விடமாட்டேன் என்று ரகசியமாக சொன்னான். அவனது மூச்சுக்காற்று அவள் மேல் பட்டபோது அனன்யா அவனது சட்டையை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். அந்த அறையில் மௌனம் மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்களது இதயம் 1000 கதைகளை பேசிக் கொண்டிருந்தது. அந்த இருட்டு ராஜா என்று ஒரு காதலனாக அனன்யாவின் மனதை கொள்ளையடித்திருந்தான். மறுநாள் காலை மரகதத்தின் வீட்டில் ஒரே கொண்டாட்டம். பாத்தியா அனன்யா, அந்த அனன்யா பயந்து போய் போனை வச்சுட்டா. சீக்கிரமே அந்த வர்மன் வீட்டு லாக்கர் சாவி நம்ம கைக்கு வந்துடும் என்று மரகதம் வெற்றி களிப்பில் ஜூஸ் குடித்தாள். அப்போது அவள் போன் அடித்தது. வங்கியிலிருந்து மேலாளர் பேசினார். மேடம், உங்க கம்பெனியோட 70% பங்குகளை ஒரு மர்மமான முதலீட்டாளர் இன்னைக்கு காலையில வாங்கிட்டாரு. இப்போ அவர்தான் உங்க கம்பெனிக்கு ஓனர். நீங்க அந்த வீட்டை விட்டு இப்பவே காலி பண்ணணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு என்றார். மரகதத்தின் கையில் இருந்த கிளாஸ் நழுவி விழுந்து சிதறியது. என்னது? யாரவன்? எந்த தைரியத்துல என் கம்பெனியை வாங்கினா என்று கத்தினாள். அடுத்த 10 நிமிடத்தில் ஒரு கருப்பு நிற ஆடி கார் அவர்கள் வீட்டு முன்னால் நின்றது. காரிலிருந்து இறங்கியது ஒரு வக்கீல் மற்றும் 4 அடியாட்கள். மேடம், இது GK குரூப்ஸோட ஆர்டர். நீங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும். உங்க நகை, பணம் எல்லாமே இப்போ கம்பெனிக்கு சொந்தம். ஏன்னா நீங்க கம்பெனி பேர்ல வாங்கின 5 கோடி கடன் இன்னும் முடியல என்றார் வக்கீல். ரம்யா பயந்து போய், அம்மா, யாருமா இந்த GK? அனன்யாவோட புருஷன் அந்த முடவன் கௌதம் தானே? அவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமா என்று கேட்டாள். மரகதம் ஆத்திரத்துடன், அவனுக்கு சான்ஸே இல்ல, அவன் ஒரு பிச்சைக்காரன், கண்டிப்பா இது வேற யாரோதான் என்று கத்தினாள். அதே நேரம் வர்மன் மாளிகையில் கௌதம் தன் மடியில் லேப்டாப்பை வைத்துக்கொண்டு ஒரு ரகசிய மீட்டிங்கில் இருந்தான். அவன் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது. அனன்யா அவனுக்கு காஃபி கொண்டு வந்தாள். மிஸ்டர் கௌதம், ஏதோ பிளான் பண்றீங்க போல என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். கௌதம் அவளை தன் பக்கம் இழுத்து அமர வைத்தான். அனன்யா, உன் சித்தி உன்னை தரித்திரம்னு சொன்னால, இப்போ அவங்க தெருவுல நிக்கிறாங்க. அவங்க கம்பெனி, வீடு, கார் எல்லாமே இப்போ என்னோடது. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், அந்த பத்திரங்கள்ல நான் ஏன் பேரை எழுதல. அனன்யா புரியாமல் பார்த்தாள். என்னது? அப்புறம் யார் பேர் இருக்கு? கௌதம் லேப்டாப் ஸ்கிரீனை அவளிடம் காட்டினான். அதில் அந்த புது ஓனர் பெயரில்
அனன்யா கௌதம் வர்மன் என்ற கொட்டை எழுத்தில் இருந்தது. அனன்யா அதிர்ச்சியில் உறைந்தாள். என்னது, ஏன் பேரா? இது எப்படி சாத்தியம்? உன் அப்பன் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்த அந்த பிசாசுங்க அபகரிச்சாங்க. இப்போ அது சரியான கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவங்க இப்போ உன்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும். அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை என்றான் கௌதம் அவள் கண்களை ஊர்துவி பார்த்து. அனன்யாவிற்கு பெருமையாக இருந்தது. தன்னை ஒரு வைரம் என்று சொன்னவன் இன்று அவளை ஒரு ராணியாக மாற்றியிருந்தான். ஆனா கௌதம், அவங்க விக்ரம் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்களே என்று கவலையாக கேட்டாள். கௌதம் அவள் கையை பிடித்து அழுத்தினான். விக்ரம் அடுத்த ஆப்புக்கு தயாரா இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு பார்ட்டிக்கு போகணும். என் குடும்பத்தோட ஆண்டு விழா பார்ட்டி. அங்கதான் உலகத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. வர்மன் எஸ்டேட்டின் ஆண்டு விழா பார்ட்டி. நகரின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் கூடியிருந்தனர். விக்ரம் ஒரு விலை உயர்ந்த கோட் அணிந்து, இன்னைக்கு வர்மன் எஸ்டேட்டோட முழு அதிகாரமும் என் கைக்கு வரப்போகுது. அந்த முடவன் கௌதம் இனிமே குப்பையில தான் கிடக்கணும் என்று தன் கூட்டாளிகளிடம் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். அதே சமயம் நடுத்தெருவில் நின்றிருந்த மரகதமும் ரம்யாவும் எப்படியோ பார்ட்டிக்குள் நுழைந்தனர். அனன்யாவை அசிங்கப்படுத்த இதுதான் சரியான இடம் என்று அவர்கள் கண்கள் தேடின. திடீரென ஹாலில் இருந்த அனைத்து விளக்குகளும் அணைந்தன. ஒரு பிரகாசமான ஸ்பாட்லைட் வாசலை நோக்கி திரும்பியது. கருப்பு நிற டக்ஸிடோ அணிந்த ஒரு கம்பீரமான உருவம் நடந்து வந்தது. சக்கர நாற்காலி இல்லை, முகமுடி இல்லை. அவன் கையை பிடித்துக்கொண்டு உலகத்திலேயே அழகான தேவதை போல ஒரு பெண் நடந்து வந்தாள். அவள் அணிந்திருந்த வைர நெக்லஸ் ஒளியில் ஜொலித்தது. யாரது? கௌதமா? அவனுக்கு கால் வந்துடுச்சா என்று கூட்டத்தில் முணுமுணுப்பு எழுந்தது. விக்ரம் அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த கிளாஸை கீழே போட்டான். இது இது எப்படி சாத்தியம்? அவ ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தானே இருக்கணும். அனன்யாவை பார்த்த மரகதத்திற்கு தொண்டை வறண்டது. ஏய், இது அனன்யா தானே? அந்த தரித்திரம் இவ்வளவு அழகா இருக்காளே. கௌதம் மேடை ஏறினான். அனன்யாவை தன் அருகில் நிறுத்தினான். எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம் வர்மன். இத்தனை நாள் நான் முடங்கி கிடந்ததா நீங்க பார்த்தது ஒரு நாடகம். என் எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் போட்ட வேஷம். இப்போ அந்த வேஷத்தை நான் கலைக்கிறேன். விக்ரம், நீ திருடி வச்சிருந்த எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. நீ என் அப்பாவை கொல்ல பார்த்த அந்த ரெக்கார்டிங் இப்ப போலீஸ் கிட்ட இருக்கு. கூட்டம் அதிர்ந்தது. கௌதம் அனன்யாவை பார்த்தான். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. வர்மன் எஸ்டேட்டோட 50% பங்குகளை என் மனைவி அனன்யாவுக்கு நான் பரிசா தரேன். இனிமே அவள்தான் இந்த எஸ்டேட்டோட ராணி. மரகதம் மேடைக்கு ஓடி வந்தாள். அனன்யா, கண்ணு, நான் தெரியாம பேசிட்டேன். அந்த வீட்டை திரும்ப கொடு என்று கெஞ்சினாள். அனன்யா கௌதமின் கையை பலமாக பற்றிக் கொண்டாள். அவள் கண்களில் ஒரு வைராக்கியம் இருந்தது. சித்தி, நான் தரித்திரம்னு சொன்னீங்கல்ல, ஆனா பாருங்க, நீங்க முடவென்னு சொன்ன அதே கௌதம் தான் இன்னைக்கு என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப என் வீட்ல நீங்க வேலைக்காரியா வேணா இருக்கலாம். உங்களுக்கு அதுதான் தகுதி. மரகதமும் ரம்யாவும் அவமானத்தில் தலைகுனிந்தனர். விக்ரமை போலீஸ் அங்கேயே கைது செய்தது. பார்ட்டி முடிந்ததும் கௌதம் அனன்யாவை தன் பக்கம் இழுத்தான். இப்ப சொல்ல அனன்யா, இந்த ராணிக்கு இந்த ராஜா வேற என்ன செய்யணும்? அனன்யா சிரித்துக்கொண்டே அவன் மார்பில் சாய்ந்தாள். எனக்கு நீங்க மட்டும் போதும் கௌதம். இந்த உலகம் நம்ம காலடியில் இருக்கும்போது வேற என்ன வேணும்? நிலவொளியில் அந்த மாளிகை ஜொலித்தது. ஒரு மௌனமான ஆரம்பம் இன்று ஒரு பிரம்மாண்டமான வெற்றியில் முடிந்தது. மறுநாள் காலை வர்மன் மாளிகையின் பிரம்மாண்ட வாயிலில் மரகலமும் ரம்யாவும் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் அணிந்திருந்த பட்டுப்புடவைகள் கலைந்து முகம் வாடிப்போய் அனன்யாவின் காலடியில் விழுந்தனர். அனன்யா, எங்கள மன்னிச்சிடு தாயி. நாங்க செஞ்சது பாவந்தான். ஆனா இப்போ எங்களுக்கு தங்க இடமே இல்ல. நடு தெருவுல நிக்கிறோம். உன் வீட்ல ஒரு ஓரமா வேலைக்காரியா இருக்க கூட எங்களுக்கு சம்மதம். எங்கள வெளியே துரத்திடாத. மரகதம் அனன்யாவின் காலை பிடித்து கதறினாள். ரம்யா விம்மி விம்மி அழுதாள். அக்கா, நான் உன் தங்கச்சி தானே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் தப்பு பண்ணிட்டேன் என்று நடிப்பில் பிசிறில் இல்லாமல் பேசினாள். அனன்யாவிற்கு மனது இழகியது. கௌதம், இவங்க பாவம்னு தோணுது. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா என்று கௌதமை பார்த்து கேட்டாள். கௌதம் அவளை தீர்க்கமாக பார்த்தான். அனன்யா, பாம்புக்கு பால் ஊத்துனா அது உன்னதான் முதல்ல கடிக்கும். ஆனா உனக்கு சரின்னு தோணுனா வெச்சுக்கோ. ஆனா அவங்க தங்குறது அவுட் ஹவுஸ்ல தான் ஏக்கணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று கராராக சொல்லிவிட்டு சென்றான். மரகதத்தின் கண்களில் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. வீட்டுக்குள்ள கால் வெச்சாச்சு, இனி இந்த கோட்டையை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இரவு நேரம். கௌதம் தன் ஜிம் உடையில் வியர்க்க விறுவிறுக்க வெளியே வந்தான்.
அவன் முகமூடி இல்லாத என்ற தோற்றம் ஒரு ஹாலிவுட் நடிகரை போல இருந்தது. ரம்யா இதற்காகவே காத்திருந்தாள். அவள் வேண்டுமென்றே ஒரு மெல்லிய ஆடையை அணிந்து கொண்டு கௌதம் வரும் வழியில் நின்றாள். கௌதம் வரும்போது வேண்டுமென்றே தடுமாறி அவன் மார்பில் விழுந்தாள். ஐயோ, சாரி ஜி, கால் வழுக்கிடுச்சு என்று கண்களை உருட்டி அவனை பார்த்து சிரித்தாள். அவள் கைகள் அவன் தோள்களை பற்றின. நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அக்கா ரொம்ப குடுத்து வச்சவ என்று ஒருவித ஆசையுடன் பேசினாள். கௌதம் அவளை அருவருப்புடன் தள்ளிவிட்டான். ரம்யா, உன் எல்லை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. இது அனன்யாவோட வீடு. இங்க நீ ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான் என்று சத்தமாக சொன்னான். அதே நேரம் அனன்யா அங்கு வர ரம்யா சட்டென்று தன் கண்களில் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டாள். அக்கா, நான் தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்கு இவர் ரொம்ப கேவலமா திட்டுறாரு என்று பொய் சொன்னாள். அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள். மரகதம் அங்கிருந்து கொண்டே ரம்யாவிற்கு தம்ஸ் அப் காட்டினாள். கௌதம் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். முகம் சற்று இறுக்கமாக இருந்தது. அனன்யா கிச்சனிலிருந்து டீ எடுத்து வந்தாள். கௌதம், அனன்யா, உன் தங்கச்சி சரியே இல்லடி, என்கிட்ட தப்பா நடந்துக்கிறா. அனன்யா ஆச்சரியமாக, என்னாச்சு? ரம்யா என்ன பண்ணிட்டா? கௌதம், இன்னைக்கு காலையில நான் ஆபீஸ் போக கார் எடுக்கும்போது, கௌதம் மாமா, உங்களுக்கு டை சரியா இல்ல, நான் கட்டிவிடட்டுமான்னு கிட்ட வந்து நின்னா. நான் வேண்டான்னு சொன்னதும் என் காலரை தொட்டு நேரா கண்ணை பார்த்து சிரிச்சா. அப்புறம் ஆபீஸ் போனதும் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தா, இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸம் இருக்கீங்கன்னு. நான் பதில் கொடுக்கல. மதியம் லஞ்ச் டைம்ல என் ஆபீஸ்க்கு வந்துட்டா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு என் கேபின்குள்ள வந்தா. நான் ரம்யா, நீ என் மனைவியோட தங்கச்சின்னு சொன்னதும், அதனால என்ன, நீங்க என்ன ரொம்ப நல்லா பாக்குறீங்கன்னு தெரியும்னு சொல்லி என் கைய பிடிச்சா. நான் உடனே எழுந்து வெளியே போக சொன்னேன். என்னது, இவ்வளவு தைரியமா? இன்னும் இருக்கு. மாலை வீட்டுக்கு வந்ததும் நீ ஷாப்பிங் போயிருந்தப்போ ரம்யா என் அறைக்கு வந்தா. நீங்க மசாஜ் பண்ணட்டுமா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க என்று சொல்லி என் தோள்ல கை வச்சு அழுத்தினா. நான் போதும் ரம்யா, வெளியே போன்னு கத்தினேன். அவ, நீங்க என்ன விரும்பலன்னா சொல்லுங்க, ஆனா உங்க கண்ணு வேற மாதிரி பாக்குதுன்னு சொல்லிட்டு போனா. அனன்யா, இது தினமும் நடக்குது. ஒரு நாள் பெரிய பிரச்சனையா மாறிடும். சரி, நாளைக்கு நான் அவள்கிட்ட பேசுறேன். இனி இப்படி நடக்காது. கௌதம் அனன்யாவின் கையை பிடித்து இழுத்து அவள் மடியில் தலையை வைத்தான். அன்று இரவு வீட்டின் பால்கனியில் இருவரும் நின்றிருந்தார்கள். கீழே விளக்குகள் மின்னின. காற்று லேசாக வீசியது. அனன்யா ஒரு ஷர்ட் நைட் ட்ரெஸ் அணிந்திருந்தாள். கௌதம் அவளுக்கு பின்னால் நின்று இரு கைகளாலும் அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்தான். அவன் உதட்டால் அவளுடைய கழுத்தில் லேசாக கடித்தான். அனன்யா உடல் சிலிர்த்தது. கௌதம், வேண்டாம். கௌதம் காதில் கிசுகிசுத்து, ஏன், யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ எனக்கு ரொம்ப அழகா இருக்கடி இன்னைக்கு. அவன் ஒரு கையால் அவள் இடுப்பை இறுக்கி மற்றொரு கையால் அவள் மார்பகத்தை மெதுவாக வருடினான். அனன்யா முணங்கினாள். ஆ, கௌதம், உன் கை. கௌதம் அவள் காதை கடித்தபடி, உன்னை இப்படி தொடும்போது எனக்கு கட்டுப்பட முடியலடி, உன் உடம்பு என்ன பைத்தியமாக்குது. அவன் அவளை திருப்பி முகத்தை நோக்கினான். இருவர் உதடுகளும் பற்றி கொண்டன. ஆழமான நீண்ட முத்தம். கௌதம் அவளை சுவரோடு சாய்த்து தன் உடலால் அழுத்தினான். அனன்யாவின் கைகள் அவன் முதுகில் நகம் பதித்தன. அனன்யா, முத்தத்துக்கிடையில் மூச்சு வாங்க. உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்போ இங்கேயா? கௌதம் குரல் தடுமாற, ஆமா, இங்கேயே, உன்னை இப்ப விட முடியாது. அவன் அவள் டிரெஸ்ஸின் ஸ்ட்ராப்பை இறக்கினான். அவள் தோள்கள் வெளியே வந்தன. கௌதம் அங்கு முத்தமிட்டு மெதுவாக கடித்தான். அனன்யா அவன் தலையை இறுக்கி பிடித்தாள். அனன்யா ஏக்கமுடன், கௌதம், உள்ள போகலாமா? கௌதம் சிரித்தபடி, கண்களில் ஆசையுடன், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். உன் உடம்பு முழுக்க என் உதடு பதியணும் இன்னைக்கு. அவன் மீண்டும் அவளை இறுக்கி முத்தமிட்டான். இருவரின் உடல்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து பால்கனியில் காற்றில் லேசாக ஆடின. இரவின் அமைதியில் அவர்களின் மெல்லிய முணுகல்கள் மட்டும் கேட்டன. அவள் டிரெஸ் அண்ட் ஸ்ட்ராப் இரண்டையும் இறக்கி அவள் மார்பத்தின் மேல் பகுதியை வெளியே கொண்டு வந்திருந்தான். கௌதம் குரல் தாழ்ந்து ஆசையுடன், அனன்யா, உன் உடம்பு இப்போ என்ன பைத்தியமாக்குது, இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அவன் மெதுவாக அவள் டிரெஸ்ஸை இன்னும் மேலே இழுத்தான். அனன்யாவின் மார்பகங்கள் அரைகுறையாக வெளியே தெரிந்தன. அவன் கண்கள் அவற்றை பார்த்து இறுகின. அனன்யா மூச்சு வாங்க, கண்களை மூடியபடி. கௌதம், யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்? ஆ! அவன் பதில் சொல்லாமல் தலை குனிந்து அவள் மார்பின் மேல் பகுதியில் மென்மையாக முத்தமிட்டான். பிறகு நாக்கால் லேசாக வருடினான். அனன்யா உடல் முழுக்க சிலிர்த்து அவன் தலையை இறுக்கி பிடித்தாள். அனன்யா
மெல்லிய ஏக்க குரலில். மெதுவா பண்ணு. கௌதம், உன் முணுகல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு கையால் அவள் இடுப்பை இறுக்கி தன் உடலை அவள் உடலோடு அழுத்தினான். அவன் உறுப்பின் கடினம் தெளிவாக அனன்யா உணர்ந்தாள். அனன்யா கண்களை திறந்து ஆசையுடன் அவனை பார்த்து, உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா? கௌதம் அவள் உதட்டில் முத்தமிடபடி, ரொம்ப. உன்னை இப்போ முழுசா என்னோடதாக்கணும். உன் உடம்பு முழுக்க என் உதடு பதியணும். அவன் அவளை தூக்கி பால்கனியின் ரேலிங்கில் சாய்த்து உட்கார வைத்தான். அனன்யாவின் கால்கள் தானாக அவன் இடுப்பை சுற்றி கொண்டன. அவன் அவள் டிரெஸ்ஸை இன்னும் மேலே தூக்கி அவள் தொடைகளை வருடினான். கௌதம், காதோரம், உன் தொடர் ரொம்ப மென்மையா இருக்கு. இங்க தொடும்போதே எனக்கு. அனன்யா சிரித்தபடி அவன் உதட்டை கடித்து, பேசாத, செய், ஆனா மெதுவா, இன்னும் நேரம் இருக்கு. கௌதம் அவள் உதட்டை ஆழமாக முத்தமிட்டான். அவன் கை அவள் தொடையின் உள்ளே மெதுவாக நகர்ந்தது. அனன்யா உடல் சிலிர்த்து அவன் தோள்களை இறுக்கி பிடித்தாள். அனன்யா, மூச்சு வாங்க. கௌதம், அங்க. ஆ. கௌதம் கண்களில் காமமும் அன்பும் கலந்து, உன்னை இப்படி பாக்கும்போது என்னால முடியலடி. உள்ள போகலாமா? அனன்யா அவன் காதை கடித்தபடி மெல்லிய குரலில், போகலாம். இருவரும் மீண்டும் ஆழமான முத்தத்தில் ஈடுபட்டனர். கௌதம் அவளை இறுக்கி அணைத்தபடி அவள் உடம்பு முழுக்க தன் உதடுகளாலும் கைகளாலும் ஆராதித்தான். பால்கனியில் இரவின் குளிர்காற்றும் அவர்களின் உடல் வெப்பமும் ஒன்றாக கலந்தது. அன்று மாலை அனன்யா தன் தம்பியை பார்க்க ஹாஸ்டலுக்கு சென்றிருந்தாள். மாளிகையில் கௌதம் மட்டும்தான் இருந்தான். இதுதான் சரியான சமயம் என்று மரகதமும் ரம்யாவும் ஒரு சதித்திட்டம் தீட்டினர். ரம்யா கௌதமின் அறைக்கு சென்றாள். அவள் அணிந்திருந்த ஆடை மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. கௌதம்ஜி, அக்கா இல்ல, நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகே நெருங்கினாள். கௌதம் அவளை அருவருப்புடன் பார்த்தான். ரம்யா, உன் எல்லை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. போ, வெளியே போ என்று சத்தமாக கத்தினான். ரம்யா பயந்து போய் வெளியே ஓடினாள். அம்மா, அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், என்ன திட்டி அனுப்பிட்டான் என்று மரகதத்திடம் அழுதாள். மரகதம் சிரித்தாள். கவலைப்படாதே ரம்யா, அவனுக்கு வேற வழி இருக்கு என்று சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸில் சக்தி வாய்ந்த தூக்க மருந்தை அதிக அளவில் கலந்தாள். அவள் நேராக கௌதமின் அறைக்கு சென்றாள். கௌதம், ரம்யா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டா. இந்த ஜூஸ குடிச்சு கொஞ்சம் கூலாகு என்று பாசமாக பேசுவது போல நடித்தாள். கௌதம் அவளை நம்பி அந்த ஜூஸை குடித்தான். சிறிது நேரத்திலேயே அவனுக்கு தலை சுற்றியது. கண்கள் சுருகின. அவன் அப்படியே கட்டிலில் மயங்கி விழுந்தான். மரகதம் ரம்யாவை உள்ளே அழைத்தாள். ரம்யா, சீக்கிரம் வேலை பாரு, அனன்யா வர்றதுக்குள்ள எல்லாம் முடியணும் என்றாள். ரம்யா உள்ளே வந்து மயங்கி கிடந்த கௌதமின் சட்டையை தளர்த்தி அவனை அசிங்கமான நிலையில் படுக்க வைத்தாள். பிறகு தானும் தன் ஆடைகளை களைத்துக் கொண்டு கௌதமுடன் நெருக்கமாக இருப்பது போல பல புகைப்படங்களை எடுத்தாள். கௌதமுக்கு முத்தமிடுவது போலவும் அவனை கட்டிப்பிடித்திருப்பது போலவும் செல்ஃபிகளை அடுக்கடுக்காக எடுத்தாள். முடிஞ்சதுமா, இனி இவன் நம்ம கைதி என்று ரம்யா வெற்றி களிப்புடன் சிரித்தாள். அவள் தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு மரகதத்துடன் அவுட் ஹவுஸுக்கு சென்றாள். 1 மணி நேரம் கழித்து கௌதம் கண்விழித்தான். அவனுக்கு தலை பலமாக கனத்தது. தன் உடம்பில் ஆடைகள் கழைந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். என்ன நடந்தது? நான் எப்படி இப்படி படுத்திருக்கேன் என்று அவனுக்கு புரியவில்லை. அவசரமாக ஆடைகளை அணிந்து கொண்டு அறைக்கு வெளியே வந்தான். அங்கே ரம்யா காத்துக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை. என்ன கௌதம்ஜி, தூக்கம் நல்லா இருந்ததா என்று கேட்டுக்கொண்டே தன் மொபைலை காட்டினாள். திரையில் இருந்த புகைப்படங்களை பார்த்ததும் கௌதமின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. அவன் ரம்யாவை நெருக்கமாக அணைத்திருப்பது போன்ற புகைப்படங்கள். இது போய் நான் மயக்கத்துல இருந்தேன், கௌதம் கத்தினான். ரம்யா சிரித்தாள். யாரு நம்புவா? அனன்யா வந்தா இந்த போட்டோஸ காட்டுவேன். உன் புருஷன் ஒரு காமவெறியன். நான் அழுதுகிட்டே ஜூஸ் கொடுத்தப்ப என்னை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவேன். அனன்யா இத பார்த்தா உன்னை 1 நிமிஷம் கூட மதிக்க மாட்டா. உன்னை விட்டுட்டு போயிடுவா. கௌதம் உறைந்து நின்றான். அவனுக்கு தெரியும் அனன்யா அவளை எவ்வளவு நம்புகிறாள் என்று. இந்த துரோகத்தை அவளால் தாங்க முடியாது. அவளை இழப்பதை கௌதமால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவனது பிசினஸ் சாம்ராஜ்யம், அவனது பழிவாங்கும் படலம் எல்லாமே அனன்யாவில்லாமல் அர்த்தமற்றவை. எனக்கு என்ன வேணும்? கௌதம் குரல் உடைந்து கேட்டது. எங்களுக்கு வர்மன் எஸ்டேட்டோட 50% பங்குகள் வேண்டும். அப்புறம் அந்த அனன்யா குரூப்ஸ் கம்பெனியை என் பேர்ல மாத்தணும். இல்லனா இந்த போட்டோஸ் இப்பவே ஆன்லைன்ல போயிடும் என்று மரகதம் பின்னாலிருந்து மிரட்டினாள். கௌதம் வேறு வழியின்றி தலைகுனிந்தான். சரி,
நீங்க கேக்குறத நான் தரேன், ஆனா இந்த போட்டோஸ் அனன்யா கண்ல படக்கூடாது என்றான் கௌதம். டீல் ஓகே என்று மரகதமும் ரம்யாவும் கைகுலுக்கினர். கௌதம் தன் அறைக்குள் சென்று கதவை தாழ்பால் போட்டுக் கொண்டான். அவனது கைகள் நடுங்கின. அவன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தோல்வியை இன்று சந்தித்திருந்தான். அனன்யாவின் முகம் அவன் நினைவுக்கு வந்தது. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேனா அனன்யா என்று நினைத்து அவன் அழுது கொண்டே தரையில் அமர்ந்தான். ஆனால் வெளியே மரகதத்தின் அடுத்த நச்சுத்திட்டம் இப்போதே ஆரம்பித்துவிட்டது. கௌதமிடமிருந்து சொத்தை பறித்த பிறகு அவனை அனன்யா முன்னாடியே அசிங்கப்படுத்தி தெருவில் விட வேண்டும் என்பதுதான் அவள் திட்டம். கௌதம் தன் அறைக்குள் கதவை பூட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தான். வெளியே மரகதமும் ரம்யாவும் ஜெயித்து விட்டோம் என்ற மிதப்பில் சோஃபாவில் அமர்ந்து ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அறைக்குள் கௌதமின் முகம் இப்போது அழுது கொண்டிருக்கவில்லை. அவன் உதட்டில் ஒரு ஏளன சிரிப்பு மின்னியது. மெதுவாக தன் கைகடிகாரத்தை தட்டினான். அது ஒரு சாதாரண வாட்ச் அல்ல, அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஸ்மார்ட் டிவைஸ். ஜாக், நான் அனுப்பின சிக்னல் கிடைச்சதா? மாளிகையோட சிசிடிவி பேக்கப் எடு. முக்கியமா நான் மயக்கத்துல இருந்த அந்த 1 மணி நேரத்துல என் ரூம்குள்ள என்ன நடந்ததுன்னு அனலைஸ் பண்ணு என்று ரகசியமாக உத்தரவிட்டான். மறுமுனையில் அவனது பிசினஸ் உதவியாளர் ஜாக் பேசினான். சார், அவங்க உங்க ஜூஸ்ல செடாட்டிவ் கலந்ததை கிச்சன் கேமராவுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ரம்யா உங்க ரூம்குள்ள வந்து டிராமா பண்ணி போட்டோ எடுத்தது எல்லாமே என்னோட ஹிடன் கேமராவுல கிளியரா இருக்கு சார். போட்டோஷாப் பண்ணி நீங்க அவளை கட்டி பிடிச்ச மாதிரி அவங்க காட்டுறது எல்லாமே ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிடலாம். கௌதம் நிமிர்ந்து அமர்ந்தான். வெரி குட். இப்ப அந்த போட்டோஸ அவங்க மொபைல்ல இருந்து ரிமோட்ல டெலீட் பண்ணு. ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க அந்த போட்டோஸ ஓபன் பண்ணா மட்டும் ஃபைல் கரப்டட்னு வரணும். இப்போ நான் கீழே போறேன், வேடிக்கை பாரு. கௌதம் கீழே இறங்கி வந்தான். அவன் முகம் பயந்தது போல இருந்தது. கௌதம், என்ன யோசிச்ச? இதோ பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு, கையெழுத்து போடு. இல்லனா அனன்யாவுக்கு இப்பவே போட்டோவா அனுப்புவேன் என்று ரம்யா தன் மொபைலை தூக்கி காட்டினாள். கௌதம் நடுங்கும் கைகளுடன் பேனாவை எடுத்தான். பிளீஸ், அனன்யாவுக்கு மட்டும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் கையெழுத்து போடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பத்திரங்களில் கையெழுத்திக்கான். மரகதம் அந்த பத்திரங்களை பிடுங்கிக் கொண்டு சிரித்தாள். அவ்வளவுதான், இப்ப இந்த எஸ்டேட் எங்களுக்கு சொந்தம். ரம்யா, அந்த போட்டோஸ டெலீட் பண்ணிடு, நமக்கு சொத்து கிடைச்சிடுச்சுல்ல என்றாள் மரகதம். ரம்யா போனை திறந்து, இருங்கம்மா, கடைசியா ஒரு தடவை அந்த போட்டோஸ பார்த்துட்டு டெலீட் பண்றேன் என்று கேலரியை ஓபன் செய்தாள். ஆனால் அவள் முகம் சட்டென்று வெளுத்து போனது. அந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றாக கருப்பு நிறமாக மாறின. ஃபைல் நாட் ஃபவுண்ட் என்ற வாசகம் திரையில் மின்னியது. அம்மா, போட்டோஸ் எல்லாம் காணாம போகுது, என்னால எதையும் பார்க்க முடியல, ரம்யா கத்தினாள். கௌதம் இப்போது நிமிர்ந்து நின்று சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு ராஜதந்திரியின் கம்பீரம் இருந்தது. என்ன ரம்யா, போட்டோஸ் காணாம போயிடுச்சா? நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் இவ்வளவுதான். அனாவசியமா 1 மணி நேரம் என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க. மரகதம் பதறிப்போய், இருந்தா என்ன, நீ இப்பதான் இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்ட, இது எங்க கிட்ட இருக்கு என்று கத்தினாள். கௌதம் அந்த பத்திரத்தை சுட்டிக்காட்டினான். மரகதம், நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. ஒரு சாதாரண பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டா அது செல்லுபடியாகும்னு நினைச்சியா? நான் போட்ட கையெழுத்து டிஸப்பியரிங் இங்க் மூலமா போட்டது. இன்னும் 5 நிமிடத்துல அந்த பேப்பர் வெறும் வெள்ளை பேப்பரா மாறிடும். வேணா பாரு. அவர்கள் கண்ணெதிரிலேயே அந்த பத்திரத்தில் இருந்த கையெழுத்து மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது. அது மட்டுமில்ல, நீங்க என் ஜூஸ்ல மருந்து கலங்க வீடியோ, ரம்யா என் ரூம்குள்ள வந்து திருட்டுத்தனமா போட்டோ எடுத்த வீடியோ எல்லாமே இப்ப போலீஸ் கமிஷனர் டேபிள்ல இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க இங்க வருவாங்க. அட்டெம்ப்டட் எக்ஸ்டார்ஷன் அண்ட் ட்ரக்கிங் கேஸ்ல நீங்க 2 பேரும் உள்ள போக போறீங்க என்று கௌதம் கூலாக சொன்னான். மரகதமும் ரம்யாவும் கௌதமின் காலில் விழுந்தனர். கௌதம், எங்களை மன்னிச்சிடு, தெரியாம பண்ணிட்டோம். அனன்யா வர்றதுக்குள்ள நீங்க இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். இல்லனா உங்க 2 பேரோட வாழ்க்கையையும் நரகமாக்கிடுவேன். இது கௌதம் வர்மனோட எச்சரிக்கை. அவர்கள் இருவரும் அலறி அடித்துக்கொண்டு செருப்பு கூட எடுக்காமல் தெருவில் ஓடினர். கௌதம் நிம்மதியாக சோஃபாவில் அமர்ந்து தன் காஃபியை உறிஞ்சினான். அப்போது அனன்யா வீட்டுக்குள் நுழைந்தாள். என்னங்க, வாசல்ல சித்தியும் ரம்யாவும் ஏன் அப்படி ஓடுறாங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். கௌதம் எழுந்து வந்து அவளை அணைத்துக் கொண்டான். ஒண்ணும் இல்ல அனன்யா, அவங்களுக்கு ஏதோ அவசர வேலையாம். இனிமே அவங்க நம்ம வாழ்க்கையில வரமாட்டாங்க. வா, நாம சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து சென்றான். கௌதமின் அந்த அசாதாரண புத்திசாலித்தனம் அனன்யாவின் காதலை காப்பாற்றியதோடு எதிரிகளை அடியோடு அழித்திருந்தது. மரகதமும் ரம்யாவும் அவமானத்தில் ஓடிய பிறகு கௌதம் அனன்யாவை பார்த்தான். அவன் மனதில் ஒரு சிறு உறுத்தல் இருந்தது. மெதுவாக அவளிடம் நடந்த உண்மைகளை சொன்னான். அனன்யா, அவங்க உன் மனச உடைக்கணும்னு என்கிட்ட இருந்த போட்டோஸ வச்சு மிரட்டினாங்க. நான் அதை தடுத்துட்டேன். ஆனா அந்த போட்டோஸ நீ பார்த்திருந்தா?
அனன்யா அவன் உதடுகளில் விரல் வைத்து தடுத்தாள். அவள் கண்களில் துளி கூட சந்தேகமில்லை. நீங்க இவ்ளோ தூரம் மெனக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்க அந்த போட்டோஸை என்கிட்ட காட்டியிருந்தாலும் நான் நம்பி இருக்க மாட்டேன். ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். என் கௌதம் ஒரு உத்தமன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிற வரைக்கும் எந்த போட்டோவும் நம்மள பிரிக்க முடியாது என்றாள் உறுதியாக. கௌதம் நெகிழ்ந்து போய் அவளை அணைக்க முயன்றபோது திடீரென மாளிகையின் பிரதான கதவு உடைந்து சிதறியது. விக்ரம் அனுப்பிய 10 ரவுடிகள் கையில் ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்தனர். விக்ரம் பின்னால் நின்றிருந்தான். அவன் கண்கள் வெறி பிடித்து காணப்பட்டன. டே கௌதம், நீ நல்லவன் வேஷம் போட்டு என்ன தோற்கடிச்சிட்டல்ல. இப்போ உன் முன்னாடியே உன் மனைவிய கொன்னுட்டு இந்த சொத்தை நான் எடுத்துப்பேன் என்று விக்ரம் கத்தினான். ரவுடிகள் அனன்யாவை நோக்கி பாய்ந்தனர். ஒருவன் கத்தியை ஓங்கிக் கொண்டு அவளை நெருங்கினான். அனன்யா பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அடுத்த நொடி டக், அந்த ரவுடியின் கை முறியும் சத்தம் கேட்டது. கௌதம் மின்னல் வேகத்தில் அவனை தடுத்து காற்றில் சுழன்று உதைத்தான். இத்தனை நாள் முடங்கியவன் போல நடித்த கௌதம் இன்று ஒரு வேட்டையாடும் சிங்கமாக மாறினான். ஒவ்வொரு அடியும் இடி போல விழுந்தது. ஒருவனை சுவரில் முட்டினான். இன்னொருவனை தூக்கி மேஜை மேல் வீசினான். ரவுடிகள் அலறி துடித்தனர். கடைசியாக விக்ரமின் சட்டையை பிடித்து தூக்கினான் கௌதம். விக்ரம் பயத்தில் நடுங்கினான். விக்ரம், நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம், நான் மன்னிச்சிருக்க. ஆனா என் அனன்யா மேல கை வைக்க நினைச்ச பாரு. அவளை தொடணும்னு நினைச்சா கூட உன்னை தடம் தெரியாம அழிச்சிடுவேன் என்று கர்ஜித்து அவன் முகத்திலேயே ஒரு குத்து விட்டான். சிறிது நேரத்தில் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. கௌதமின் ஆட்கள் விக்ரமையும் அவனது ரவுடிகளையும் போலீசிடம் ஒப்படைத்தனர். விக்ரம் மீண்டும் சிறைக்கு தள்ளப்பட்டான். அமைதி திரும்பியது. கௌதம் மூச்சிறைக்க அனன்யாவிடம் வந்தான். அவன் கையில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டிருந்தது. அனன்யா பதறிப்போய் தன் முந்தானையை கிழித்து அவன் கையில் கட்டு போட்டாள். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன் என்று அழுது கொண்டே கேட்டாள். கௌதம் அவள் முகத்தை தாங்கி பிடித்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். எனக்கு எதுவும் ஆகாத அனன்யா, ஏன்னா உன் அன்புங்கிற கவசம் என்ன சுத்தி எப்பவும் இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த நிழலும் வராது. இது கௌதம் அனன்யா பர்மனோட சாம்ராஜ்யம். நில ஒளியில் அந்த மாளிகை ஜொலித்தது. அனன்யாவும் கௌதமும் ஒருவரையொருவர் அணைத்தபடி நின்றனர். ஒரு மௌனமான தாளியில் தொடங்கிய அவர்களின் பயணம் இன்று ஒரு பிரிக்க முடியாத காவியமாக மாறியிருந்தது. முற்றும்.